நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே ஆகணும்னா அவங்க இப்பெல்லாம் காலங்காலத்துல 7-6:30 சாப்பிட வேண்டியது இருக்கு. 6:30-7க்கு பசிக்கணும்னா நைட் டின்னர் எப்ப கொடுக்கணும்? டின்னர் ஆப்வியஸ்லி 6:30-7:30 முடிச்சிருக்கணும். நீ 6:30 அவர் டியூஷன் முடிச்சுட்டு 8:30 மணி 9 மணிக்கு வந்து உட்கார்ந்து அந்த டிவி முன்னாடி சாப்பிடுவாருன்னா கண்டிப்பா காலங்காலத்துல பசி இருக்காது. அப்ப நீ ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தனா ஒண்ணு ஒரு சச்சா இருப்பாங்க, ஒரு ஆக்டிவாவே இருக்க மாட்டாங்க. சார் மார்னிங் நீங்க அப்படி பண்ணீங்கன்னா கொட்டாய் விட்டு இருப்பாங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் பீரியட்ல செகண்ட் பீரியட்ல. தயவு செய்து பாடியோடைய மெக்கானிசம் புரிஞ்சுக்கணும். நீ 7:30 முடிச்சாதான் காலை ஒரு 12 மணி நேரம் 10 மணி நேரம் அப்புறம் அவனுக்கு ஒரு பசி வரும். நீ பாட்டுக்கு 9:30-10 மணிக்கு கொடுத்துட்டு காலங்காத்தால திருப்பி 6:30-7 மணிக்கு கொடுக்கணும்னா நடக்காது. சரி 3 மீல் சாப்பிடணும்னா அது ஒரு மீல்ல வந்து ஒரு பழம் ஒரு மீலா இருக்கலாம், இல்ல ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு மீலா இருக்கலாம், இல்ல ஒரு கர்டு, இல்லனா ஒரு வீட்லயே நம்ம ட்ரெடிஷனல் ஸ்நாக் ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் வெள்ளத்துல, அதெல்லாம் கூட மீலா இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா லஞ்ச் நீ கட்டி கொடுத்தா கூட அது ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. சோ அவங்க அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடணும்னா நீ ஈவினிங் குள்ள முடிக்கணும். அப்புறம் அவங்க திருப்பி பசிக்கு தானே ஒரு பழம் கொடுக்கலாம், இல்ல பால் குடிக்கலாம், இல்ல கொஞ்சம் கொடுத்துட்டு தூங்க வச்சிடலாம். பட் பிராக்டிஸ் பண்ணோம்னா டெஃபினட்டா they will all be very happy.